எக்ஸ்கியூஸ் மீ, கிஸ் கொடுத்துருக்கீங்களா? கிஸ்ஸா? எச்சில். கிஸ் கொடுத்தா எச்சில் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆக்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? என்னதான் கிஸ் கொடுக்குறாங்களோ தெரியல. எச்சில். தேன் குடிப்பீங்களா? தேன் இயற்கையிலே இருக்கிற அற்புதமான விடயம். எவ்வளவு அழகான டேஸ்டா இருக்கும் தெரியுமோ? தேன் எப்படி வருதுன்னு தெரியுமா? இயற்கையின் அற்புதம், பூவுல இருந்து வருது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதான் இல்ல, தேனியில இருந்து வருது. தேனி எப்படி தேனை உருவாக்குதுன்னு தெரியுமா? வாங்க பாப்போம். இந்த பூவுக்குள்ள இனிப்பு பதார்த்தம் இருக்கு. பறந்து வர தேனி இந்த பூவுல இருக்கிற அந்த இனிப்பு பதார்த்தத்தை குடிக்குது. குடிச்சது மட்டும் இல்ல, அந்த இனிப்பு பதார்த்தம் தேன் இல்ல, அது தேனியோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சா. இப்ப அந்த தேனி பறந்து போய் கூட்டுக்குள்ள போகுது. கூட்டுக்குள்ள இன்னொரு தேனி இருக்கு, இந்த தேனியுடைய துணை தேனி. அந்த ரெண்டு தேனியும் கிஸ் பண்ணுது. வெயிட், இன்னும் இருக்கு. கிஸ் மட்டும் இல்ல, கிஸ் பண்ணும் பொழுது தான் குடிச்ச அந்த தேனை அந்த துணை தேனியோட வயிற்றுக்குள்ள துப்பி விடுது. வெயிட், இன்னும் இருக்கு. அந்த துணை தேனி இப்போ ஓய்வெடுக்குது. கிஸ் கொடுத்து முடிஞ்சோன்னா ஓய்வெடுக்குது. ஓய்வெடுக்கும் பொழுது அந்த வயிற்றுக்குள்ள போன அந்த இனிப்பு பதார்த்தத்துக்குள்ள அது இந்த எச்சில் கிடக்குது. எச்சில்ல ஒரு நொதியம் இருக்குது, இன்வெர்டஸ் என்கிற நொதியம் இருக்குது. அந்த நொதியம் அந்த இனிப்பு பதார்த்தத்துல கலந்து இப்ப அந்த இனிப்பு பதார்த்தத்துக்குள்ள இருக்கிற குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரூக்டோஸ் என்ற 2 பதார்த்தங்களையும் பிரிக்குது. இதுதான் ரொம்ப இனிப்பு, தேனுக்குள்ளே இருக்கிற இனிப்பு கொடுக்குற பதார்த்தமா இருக்குது. ஜஸ்ட் ஆனா இப்பதான் ஒரு சுவாரஸ்யமான மேட்டரே ஸ்டார்ட் ஆகுது. என்ன தெரியுமோ? இப்ப வீட்டுக்குள்ள இருக்க பெரிய தேனி வந்து சின்ன தேனிய சுரண்டுது. சுரண்டினோட சின்ன தேனி என்ன செய்யுது? தான் குடிச்ச இனிப்பு பதார்த்தத்தை பெரிய தேனியோட வாய்க்குள்ள வாந்தி எடுத்து விடுது. இப்பவே வாந்தி எடுத்தா அப்படி? இன்னும் விஷயம் இருக்குது. இன்னும் தேன் உருவாக இல்லை. அந்த தேன் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய தேனி ரெஸ்ட் எடுக்குது. இந்த பெரிய தேனி ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அது உண்ட வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த தேன் பதார்த்தம் இருக்கு இல்லையா, அந்த பதார்த்தத்துக்குள்ள மீண்டும் அந்த எச்சில் கலந்து, அந்த எச்சில் இருக்கிற நொதியம் கலந்து குளுக்கோஸ் எல்லாம் உருவாக்கி ஓரளவுக்கு தேன் அளவுக்கு உருவாகிட்டு. ஆனால் இப்பொழுதும் அது ஒரு இனிப்பு தண்ணீராகத்தான் இருக்குது. தேன் அளவுக்கு திக்கா பாகுவா மாறையில. இப்ப என்ன செய்யும்னு சொன்னா, தேனி இருந்த இடத்துலயே ஒரு சின்ன கூட்டை கட்டி போட்டு அந்த கூட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி தான் குடிச்சிருந்த எல்லா இனிப்பு பதார்த்தத்தையும் வெளியில கக்குது. அந்த கூட்டுக்குள்ள கக்கினோன்னு அந்த கூட்டுக்குள்ள வெறும் தண்ணியா இருக்குது அந்த தேன். இப்ப அந்த தேனுக்கு தண்ணியா இருக்கிற தேனை பாகுவா மாற்றணும். எப்படி மாற்றலாம்? சுற்றி வர ஒரு 10-15 தேனியெல்லாம் நின்று தன்னுடைய ரெக்கையை அடிச்சு காத்தை எடுத்து உள்ள அனுப்பி அந்த தண்ணீரை பாகுவா மாத்து. இப்ப ஏன் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, நீங்க வீட்டுல தேன் குடிக்கும் பொழுதோ அல்லது தேன் பாத்திரத்தை எடுக்கும் பொழுதோ அதுல கொஞ்சோண்டு தேன் மிச்சம் இருந்தாலும் நீங்க அப்படியே தண்ணியில ஊத்தி கழுவிடுறீங்க. அந்த அளவு கஷ்டப்பட்டு நிறைய தேனி வேலை செய்து ஆயிரக்கணக்கான தேனிகள்ல இருக்கிற தன்னுடைய எதிர்காலத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த தேனியெல்லாம் கொண்டு அழிச்சு எடுத்து அந்த தேனியை களவெடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு தந்தா நீங்க இவ்வளவு வேஸ்ட் பண்றது நியாயமா இருக்குமா? வீட்டில் இருக்க ஒரு துளி தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறதும், நீங்கள் குடிக்க இருக்கிற அந்த தேன் போத்தலில் இருக்கிற ஒரு துளி தேனை வேஸ்ட் பண்ணுறதும் உலகத்தில் எத்தனையோ பேருடைய மிகப்பெரிய கடின உழைப்பிலே வர்ற ஒரு பொருளாக இருக்குது. ஸோ தயவு செய்து மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள் உழைச்சாலும் உழைப்புத்தான். அந்த உழைப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட வீட்டில் இருக்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை சொல்லிட்டு, இந்த மெசேஜுக்காவது நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை நான் சொல்லலை. தேன் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, இது போன்று வித்தியாசமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். உங்கள் அன்பன் சீரா சோவினோவன். நன்றி, வணக்கம்.